வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. சார், ஒரு முக்கியமான அரசியல் பரபரப்பு போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மாநில சுயாட்சிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே முன் உதாரணங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப மீண்டும் அந்த குரலை வலுவா முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப யுஜிசி ஒரு புதிய சட்ட திருத்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. அது மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய உரிமைகளை தலையிடக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் ஆல்ரெடி சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றினாரு. இப்ப ஒரு 9 மாநில முதல்வர்களுக்கு, இந்தியா கூட்டணியில் இருக்கிற முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. எல்லாரும் முன்முடிவு எடுக்க ஆரம்பிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறைகோள் விட்டுருக்காரு. அந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க இந்த சப்ஜெக்ட்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னெடுத்திருப்பது சரியான அரசியல் முயற்சி தான். காரணம் நேரடியாகவே மாநில சுயாட்சியில் இது குந்தகம் விளைவிக்கிறது. இது போக சட்டத்துக்கு எதிரானது. நான் ஒரு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல சிண்டிகேட் உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறேன். கவர்னரோட நாமினி சென்னாரெட்டி காலத்துல. அது 94 to 96. யூஜிசி நடைமுறைகள், யூஜிசி எப்படி இயங்குது, இது எல்லாமே எனக்கு என்னோட பர்சனல் அனுபவம், சிண்டிகேட் மெம்பரா அனுபவம், துணைவேந்தர் தேடுதல் குழுவில் இருந்திருக்கிறேன், பதிவாளர் இன்டர்வியூல இருந்திருக்கிறேன். ஆக அடிப்படையில இருந்து நம்ம இதை கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு அதை புரிய வைக்கணும். பல்கலைக்கழகங்கள் மானிய குழு தொடர்பான சட்டம் 1956ங்க. நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உயர்கல்வித்துறையில பல்கலைக்கழகங்களுக்கு தேவைப்படுற நிர்வாக ரீதியிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுதல். இந்த சட்டத்துல எங்கேயுமே துணைவேந்தர் நியமனம் பற்றி சொல்லவே இல்லை. துணைவேந்தர் நியமனம் யூஜிசிக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறதுல சட்டம் மௌனம் சாதிக்கிறது. ஏன்னா சட்டத்தை வரிகளை விட சட்டத்தை இயற்றியவர்களின் நோக்கம்தான் எப்போதுமே இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர். அப்போ இந்த சட்டத்தை இயற்றியவர்கள் நோக்கம் என்னமா இருந்திருக்கணும் அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் சிறந்த முறையில் நிர்வாகம் செய்வதற்கு உரிய மானியங்களை அளித்தல். ஏன்னா கிராண்ட், இப்போ யூஜிசி கிராண்டை வச்சுதான் நிறைய நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல நிறைய பணியை அப்படிதான் ஆற்ற முடியும். அந்த கிராண்ட் கொடுக்கும்போது பல்கலைக்கழகத்தோட நிர்வாகம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குது. மற்றபடி பல்கலைக்கழகத்தோட அன்றாட நிர்வாகம் தொடர்பான நிர்வாகி, தலைமை நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிற வேலைங்கிறது இதுல கிடையவே கிடையாது. தலைமை நிர்வாகி யாருன்னா விசி. விசி ரெசிடென்ட், பல்கலைக்கழக வளாகத்திலே அவர் தங்கி இருப்பாரு. அவருக்கு அடுத்தது ரெஜிஸ்ட்ரார், அப்புறம் சிண்டிகேட் மெம்பர்ஸ். அதாவது நீங்க விசியை ஒரு முதலமைச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரெஜிஸ்ட்ராரை ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமைச்சர் குழு எதுன்னா சிண்டிகேட். செனட் ஒன்று இருக்கு கீழே, அதுக்கு கீழே செனட் இருக்கு. செனட்டை எம்எல்ஏக்கள்னு எடுத்துக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்றேன், எக்ஸாக்டா அது பொருந்தாது. அப்போ எப்படி யூஜிசி இதுக்குள்ள வருது அப்படின்னா, இந்த இப்போ சமீபத்திய சர்ச்சைக்குள்ள 2010 அவங்களோட பழைய ரெகுலேஷன், அதாவது 2010 ரெகுலேஷன் தான் லேட்டஸ்ட். அதாவது 14 வருஷமா வேற புதிய விதிகள் எதுவும் அவங்க கொண்டு வரல. இந்த 2010 ரெகுலேஷனை மாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. மாற்றும் போது 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, முதலமைச்சர் குறிப்பிடுகிற துணைவேந்தர் நியமனத்தை முழுக்க கவர்னரோட அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வருதல், இது ஒண்ணு. இரண்டாவது, துணைவேந்தர் நியமனம். இதுல இதுவரைக்கும் பல்கலைக்கழக நடைமுறை என்னன்னா, 10 வருஷம் அனுபவம் உள்ள பேராசிரியர்கள், அதாவது கற்பிக்கும் துறையில பேராசிரியர் அந்தஸ்துல 10 வருஷம் அனுபவம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க அந்த விசி போஸ்டுக்கு தேடுதல் குழுவுக்கே வர முடியும். அதுல இருந்து ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுப்போம். 3 பேர் கொண்ட ஒரு குழு, 3 பேர் கொண்ட பட்டியலை தயார் பண்ணி அதுல ஒருத்தர். அப்போ 10 வருஷம் அனுபவம் கொண்ட கற்பித்தல் துறையில் இருக்கிற பேராசிரியர்கள், இதான் இதுல பாயிண்ட்டுங்க. இப்ப அதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, 10 வருஷம் அனுபவம், ஆனா அவங்க எந்த துறையில வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு மாத்துறாங்க. இது பெரிய தவறாக முடியும். என்ன காரணம்னா, யூனிவர்சிட்டி அதோட வேலை என்ன, அதுக்கு கீழே இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸ், பதிவு பெற்ற கல்லூரிகள், இந்த கல்லூரிகளை நிர்வாகம் செய்வது, கல்லூரிகளை ஏதாவது பிரச்சனை பிணக்கு வந்தால் தீர்த்து வைப்பது, கல்லூரிகளுக்கான பாடத்திட்டங்களை எல்லாம் வகுத்து கற்பித்தல். யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு காலேஜ் இருக்கும், அது போக பிற கல்லூரிகள் இருக்கும். இப்போ இது ஏன் எந்த இடத்துல இந்த 10 வருஷம்
கற்பித்தல் அனுபவம் இல்லாதவங்களை தேர்ந்தெடுத்தால் அப்படின்னா செனட் தான் வந்து முழுக்க முழுக்க அகாடமிக் கவுன்சிலாவும் செயல்படுது. அகாடமிக் கவுன்சில் ஒன்று தனியா இருக்கு, செனட் இருக்கு. பாடத்திட்டத்தை அவங்க தான் வகுக்கிறாங்க. சிலபஸ் சிண்டிகேட் கூட கிடையாது, சிண்டிகேட் அப்ரூவல் தான். அப்போ பாடத்திட்டத்தை வகுக்கிறவர்கள், பாடத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய விசி, இந்த 2 பேருக்கு இடையில ஒரு லிங்க் வந்தாகணும். அப்போ பாடத்திட்டத்தை நீங்க வகுக்கிறீங்க, நான் விசி, எனக்கும் பாடத்திட்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு கற்பித்தல் துறைக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் வேற ஒரு துறையிலேருந்து வரேன். உதாரணமா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில 10 வருஷம் கழிச்சு நான் வரேன், நான் விசி ஆயிடலாம் அப்படின்னா பெரிய அளவுக்கு பல்கலைக்கழகத்தோட அந்த கற்பித்தல் வந்து பாதிக்கப்படும். உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரியான கற்கும் திறன் கிடையாது. ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ் இருப்பாங்க, பேக் பெஞ்சர்ஸ் இருப்பாங்க, மிடில் பெஞ்சர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம யாருக்காக திட்டங்களை வகுக்கிறோம்னா பேக் பெஞ்சருக்கு தான், ஃப்ரண்ட் பெஞ்சருக்கு கிடையாது. அதாவது முதல் ஒரு சாதாரண ஒரு வகுப்பறைன்னு எடுத்துங்க, முதல் 2 ரோல உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகள் இயல்பாகவே அவங்களுக்கு வந்து கற்கும் திறனும் கற்கிற ஆர்வம் எல்லாமே அதிகமா இருக்கும். அவங்க குடும்ப பின்னணி கூட காரணமா இருக்கும். பின்னாடி இருக்கிற பெஞ்சில் உட்கார்றவங்களுக்கு அப்படியான ஆர்வம் இருக்காது. அப்ப நம்ம பாடத்திட்டத்தையும் நம்மளோட கற்பித்தல் முறைகளையும் எதை வச்சு வகுக்கிறோம் அப்படின்னா யாரோட நன்மைக்காகனா பேக் பெஞ்சர்ஸ்க்காக தான். அப்போ இந்த பேக் பெஞ்சர் நன்மைக்காக வகுக்கப்படுகிற பாடத்திட்டம், அந்த பாடத்திட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தலைமை நிர்வாகி இப்படி கொண்டு வரணும்னு இந்த 2010 ரெகுலேஷனை மாத்துறது மூலமா யூஜிசி ட்ரை பண்ணுது. அப்புறம் யூஜிசியில இருக்கிற அந்த விதிமுறை மாற்றம், யூஜி அப்பாயின்மெண்ட்ங்கிறது கவர்னர் என்று வருகிற விதிமுறை மாற்றம், இந்த 2ம் நம்ம இந்திய பல்கலைக்கழகங்களே சீர்குலைச்சிரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி அது சம்பந்தமாக நம்ம ஃபெடரல் பிரின்சிபிள்ஸ் இது சம்பந்தமாகவும் இதை எதிர்க்கிறோம். எல்லாம் போகவும் யூஜிசி கொண்டு வருகிற இந்த திட்டம் பல்கலைக்கழகத்தையே அழிச்சிருங்கிறதுனால எங்களை மாதிரி ஆட்களும் ரொம்ப கிளியரா வந்து இந்த பிரச்சனையில என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத நீங்க விளக்குனீங்க சார். இப்ப வந்து இந்த பிரச்சனையை வந்து ஆல்ரெடி வந்து யூஜிசி மூலமாகவும் அல்லது ஆளுநர் மூலமாகவும் ஒன்றிய அரசு வந்து மாநிலத்துல எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துற தொடர்ச்சியான ஒரு போக்கு வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்காக தான் வந்து தனியா வந்து நம்ம எதிர்த்தா நம்மளோட குரல் வந்து வலுவா இருக்காது அப்படிங்கறதுனாலதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி உருவாக்க முயற்சி செய்யறாரு. அது இந்தியா கூட்டணி, மீண்டும் ஒரு இந்தியா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை முன்னெடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சைன் வந்து கேரளால இருந்து வந்திருக்குங்கிறத பாக்குறோம், கேரளாலையும் அந்த தீர்மானத்தை கொண்டு வரங்கிறத பாக்குறோம். இது ஆல்ஓவர் இப்ப இந்திய அளவுல கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது உண்மையிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவு நெருக்கடியா இருக்குன்னு பார்க்கலாம். யூஜிசி அந்த கைட்லைனை வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னாங்க, 30 நாள் டைம் கொடுத்து, டிராஃப்ட் தான் இப்ப இருக்கிறது, 30 நாள் டைம் கொடுத்து பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. இப்ப எல்லா மாநிலங்களும் தீர்மானத்தை போட்டு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது இயல்பாக இது எந்த இடத்துல சட்டத்தின் முன்னால் நிற்காதுன்னா, ஒரு ஆக்ட், பேரண்ட் ஆக்ட் சட்டம், பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம், அப்புறம் மாநிலங்களால் நிறைவேற்றப்படுகிற சட்டம். இப்போ யூனிவர்சிட்டின்னு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நம்மளோட லெஜிஸ்லேச்சர்ல நம்ம சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றிருக்கிறோம். இப்போ நான் முதல்ல படிக்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும்தான். அதுக்கு பிறகு நான் அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேரும்போது மதுரை யூனிவர்சிட்டி வருது. அப்போ மதுரை காமராஜர் பெயர் கிடையாது, வெறும் மதுரை யூனிவர்சிட்டி, அதாவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் கிடையாது. அதுக்கு பிறகு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இன்னைக்கு ஏராளமான பல்கலைக்கழகங்களை நம்ம பார்க்கிறோம். தனியார் பல்கலைக்கழகம் அப்போ ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு, அண்ணாமலை பல்கலைக்கழகம். இப்ப நிறைய தனியார் பல்கலைக்கழகங்களை பார்க்கிறோம். அப்போ பொதுவாக மாநிலங்கள் அவரவர்கள் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் நிறைவேற்றி இருக்கிற சட்டம், மத்தியில பார்லிமெண்ட் நிறைவேற்றி இருக்கிற சட்டம், இந்த 2 சட்டத்துல எது உயர்ந்ததுன்னா பார்லிமெண்ட் நிறைவேற்றுற சட்டம் தான். பார்லிமெண்ட் நிறைவேற்றுற சட்டத்துக்கும் மாநில சட்டத்துக்கும் இடையில ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால் அந்த முரண்பாடு ஏற்படுகிற பகுதிக்கு மட்டும் மத்திய சட்டம் வந்து உயர்ந்தது. ஆனா யூஜிசி வந்து வெறும் ரெகுலேஷன் தான், ரூல். இந்த ரூல் வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் பாங்க, அதாவது ஒரு துணை சட்டம். இந்த துணை சட்டம் பார்லிமெண்ட்டுக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் கீழே, அதாவது துணை சட்டத்தை திருத்துவதன் மூலமாக பாராளுமன்ற சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கோ அல்லது மாநில சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கோ உரிமை கிடையாது. இதுதான் இதுல இருக்கிற பாயிண்ட்டுங்க. அப்போ பேரண்ட் ஆக்ட், எது பேரண்ட் ஆக்ட்? 2 பேரண்ட் ஆக்ட் வருது. ஒன்னு பாராளுமன்ற சட்டம், இன்னொரு பேரண்ட் ஆக்ட் மாநில சட்டம். இப்போ உதாரணமா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மாநில சட்டம் இருக்கு. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ், அதாவது எல்லா பல்கலைக்கழகங்களும் சேர்த்து கிராண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது, அது மத்திய சட்டம்.
அது தனியா வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு எவ்வளவு, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு எவ்வளவுன்னு அது சொல்லாது. அப்போ அடிப்படையில ஒரு விதி மாற்றம் என்பது இந்த 2 சட்டத்துக்கும் உட்பட்டு இருக்கும். இப்போ மத்திய சட்டத்துல சொல்லப்படாத விஷயத்துக்கு விதி மாற்றம் செய்ய முடியாது. மாநில சட்டத்துல சொல்லாத விஷயத்துக்கு விதி மாற்றம் செய்ய முடியாது. அதாவது அவங்க பவரை மீறி செயல்படுறாங்க. மேண்டேட்டை மீறி செயல்படுறாங்க. அப்ப யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட மேண்டேட் என்ன அப்படின்னா, பல்கலைக்கழகங்களுக்கு வந்து பல்கலைக்கழகங்களோட சீரான நிர்வாகத்தை பராமரித்தல் மற்றும் மானியம் கொடுத்தல். இது 2 தான் அவங்களுக்கு. வேற எதுவுமே கிடையாது. அப்ப இது நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, பேரண்ட் ஆக்ட்ல இல்லாத விஷயத்த யுஜிசி அட்டெம்ப்ட் பண்ணது தப்புன்னு தான் அங்க முடிவாகும். கோர்ட்ல அடி வாங்கும். ரொம்ப அடி வாங்கும். மத்திய அரசுக்கு இது தெரியும். கோர்ட்ல அடி வாங்கும்னு தெரியும். இப்ப இத்தனை மாநிலங்கள் இதை எதிர்க்கும் போது இயல்பாக மத்திய அரசாங்கம் யுஜிசிக்கு வந்து ஆணையிட்டு இந்த டிராஃப்ட் ரெகுலேஷனை அப்படியே நிறுத்தி வச்சிரும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. அப்படி நிறுத்தி வைக்கும் போது இங்க இருக்கிற திமுக அரசுக்கான அட்வான்டேஜ் என்ன கிடைக்கும்னா, நாங்க முயற்சி எடுத்தோம், எல்லா மாநிலங்களுக்கும் மாநில சுயாட்சிக்கான குரல் தான் நாங்க கொடுத்தோம், இப்போ வந்து பின்வாங்கிட்டாங்க, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி, மாபெரும் வெற்றி, அரசியல் ரீதியாக கிடைத்த வெற்றி அப்படின்னு இவங்க வந்து அதை அப்படித்தான் கிளைம் பண்ணுவாங்க. அரசியல் ரீதியாக அப்படித்தான் கிளைம் பண்ண முடியும். ஆக அடுத்த 1 வாரத்துக்குள்ளேயோ 10 நாளைக்குள்ளேயோ இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, யுஜிசி வந்து விதிகளை நாங்க இப்ப தற்காலிகமா நிறுத்தி வைத்திருக்கிறோம், இது இன்னும் நிறைய டிஸ்கஷன் தேவைப்படுது என்று சொல்லி அது பின்வாங்கும். அப்ப ஸ்டாலின் எப்படி அதை எடுத்துக்குவாருன்னா, முதலமைச்சர் எப்படி எடுத்துக்குவாருன்னா, இது எங்களுக்கான வெற்றி, நாங்க தான் முன்னெடுத்தோம் இத என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஒட்டுமொத்தத்துல இதுல வந்து ஒரு செட்பேக் வந்து குறிப்பாக வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வரத்தான் செய்யும். இந்த நேர்காணல் இணைந்தமைக்காக மிக்க நன்றி.